अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमारोहतम् अजाट्यं वाक्पटुत्वं च अनुमत्स्मरणार्भवेत्। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். நல்ல நாளுன்னு ஒன்று கெட்ட நாளுன்னு ஒன்று உண்டா அப்படின்னாக்கா, திருமாலடியார்களை புசிக்க நோற்றார்களேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பகவானுடையதான பக்தர்களை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சதான ஒரு நாளே நமக்கு வாழ்க்கையில் நல்ல நாள். இது எல்லா சம்பிரதாயத்துக்காராலும் அதை ஒத்துக்கிறான். விசேஷமாக சொல்லணும்னா, ஹரி சர்வோத்தமஹா வாயு ஜீவோத்தமஹான்னு சொல்லுவாள். சாக்ஷாத் வாயு பகவானுக்கும் அஞ்சனாதேவிக்கும் நம்ம ஆஞ்சநேய சுவாமி அவதாரம் பண்ணார். இது சில பேர் பரமசிவனுடையதான ஒரு அவதாரம்னு சொல்கிறது உண்டு. பரமசிவனே ஆஞ்சநேயரா அவதாரம் பண்ணார். மேலே சொல்லணும்னா, இந்த ஆஞ்சநேயர் தான் பின்னால் அடுத்த பிரம்மாவாகவே வரப்போகிறார் அப்படின்லாம் மேற்படி பெரியவாள்லாம் சொல்கிறது உண்டு. அதெல்லாம் இருக்கட்டும். இதில் விசேஷம் என்னன்னா, ஆஞ்சநேய சுவாமின்னு சொன்னோம்னாலே நம்ம மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இது சின்ன குழந்தையில் ஆரம்பித்து பெரியவா வரைக்கும் ஆஞ்சநேயர்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம்தான். நமக்கு சின்ன வயசில் இருக்கும்போதே பாட்டி நம்மளாம் கையை பிடிச்சி கோயிலுக்கு கூட்டுன்னு போவாள். கோயிலுக்கு கூட்டுன்னு போகும்போது என்ன பண்ணுவா, முதல்ல ஆஞ்சநேயர் தான் சேவிக்க வைப்பாள். கருடன் துவாரபாலகாலாம் நமக்கு தெரியாது. அப்போல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான். அந்த ஆஞ்சநேயரை சேவிக்கிறதுச்சாலே நமக்கு எல்லாம் கிடச்சுட்டா மாதிரியும், இந்த கோயிலுக்கு போன காரியம் முடிஞ்சுடுத்துன்ற மாதிரி நமக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணமானது ஏற்பட்டுவிடும். அந்த ஆஞ்சநேயருடையதான 2 கல்கண்டு பசங்கள்லாம் விரும்புகிறது என்ன? 2 கல்கண்டு. அந்த 2 கல்கண்டு ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணவா யாராவது ஒருத்தர் 2 கொடுப்பா. அதுக்கப்புறம் மேற்படி ஒரு துளி வெண்ணெய். கண்ணன் எப்படி வெண்ணெயில் மயங்கினாரோ அந்த மாதிரி பசங்கள்லாம் இந்த ஆஞ்சநேயருடையதான வெண்ணெயை ஒரு துளி வாங்கிட்டா அவ்வளோ சந்தோஷம். மேற்படி எல்லாருக்கும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஆஞ்சநேயருடைய வடை. அந்த வடையானது யாராவது பக்தாதிகள் பிரார்த்தனைக்காக மாலை சமர்ப்பிச்சிருப்பாள். அந்த வடை மாலையில் பாதி தேவஸ்தானத்துக்கு கொடுத்துட்டு மீதியை அந்த உபயக்காரர் வாங்கிட்டு போயிடுவார். அந்த தேவஸ்தானத்துக்குன்னு கொடுக்கப்பட்டதில் அர்ச்சக சுவாமி, பரிசாரக சுவாமி அதெல்லாம் எடுத்துட்டு மீதியை வச்சுட்டுருப்பாள். வரக்கூடிய பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த வடையை அப்படின்ட்டு. அப்படி நமக்கு அந்த ஒரு வடை, சின்ன வடை யார் இருந்தால் கூட அந்த ஒரு வடை கிடச்சிதுன்னா அதில் இருக்கக்கூடியதான ஒரு சந்தோஷமானது வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது. இப்படி அந்த சின்ன பசங்களுக்கு கூட
ஒரு சாதாரண ஒரு பொருளையும் கிடைக்கும். மேற்படி கொஞ்சம் உயர்ந்த பொருளாக இருக்கக்கூடியதான சொல்லணும்னா புத்திர். ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கூடா, நல்ல புத்தி உண்டாகும், கெட்ட எண்ணங்கள்லாம் வராது. எப்படி ஆஞ்சநேயர் ராமருக்கு கைங்கரியம் பண்ணார் தெரியுமா? அவ்வளோ உண்மையான ஒரு மனசோட ஒரு தொண்டன் இருந்தான்னு சொன்னோம்னா அது ஆஞ்சநேயரை பார்த்து கற்றுக்கணுண்டா அப்படின்னு பாட்டி சொல்லி கொடுப்பான். புத்திர், நல்ல புத்தி உண்டாகும், மேற்படி நல்ல பலம் உண்டாகும். டே குழந்தை, உனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு படுத்துருதுடா, ஏதோ கஷ்டப்படுற நீ என்ன பண்ணு, ஆஞ்சநேயர் டெய்லி 4 பிரதட்சணம் பண்ணனாக்கா நல்ல பலம் உண்டாகும். பீமனுக்கு எப்படி பலம் வந்ததுன்னா ஆஞ்சநேயருடையதான ஒரு அனுகிரகத்தினால தான் பீமனுக்கு பலம் வந்ததுடா. அப்படி உயர்ந்த பலமானது எங்கே இருக்குன்னா ஆஞ்சநேயர்கிட்ட தான் இருக்குது. புத்திர், பலம், யசோ, தைரியம். ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு முகத்தில் ஒரு அழகு உண்டாகும். என்ன சாட்சாத் ரங்கநாதனை ஆராதனை பண்ணதான பெருமையுடைய ராமனுடையதான வடிவடகையே தன்னுடையதான மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமி. அந்த ராமரையே நினச்சிட்டு இருக்கிறதுனால ராமர் எவ்வளோ அழகு, அவரை இவர் மனசில் எப்போ வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த முகமானது நமக்கும் ஒரு தேஜஸை கொடுக்கும். அப்போ ஏற்படுதான புத்திர், பலம், யசோ, தைரியம். இன்னொன்று, நீ எதுக்கு பார்த்தாலும் பயப்படுற, இனிமேல் உனக்கு பயமே வராது, கவலைப்படாத. நம்ம ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கோ, கோயிலை 2 சுற்றின்னு வாயேன் அப்படின்னு சொல்லுவாள். 2 சுற்றின்னு வந்தால் அந்த ஆஞ்சநேய சன்னதியிலேருந்து பட்டர் சுவாமி ஒரு துளியுண்டு அந்த செந்தூரத்தை கொடுப்பேன். அந்த செந்தூரத்தை இட்டுன்ற உடனே பாட்டி கேட்பா, உனக்கு கொஞ்சம் சக்தி வந்துடுத்து பார்த்தியா மனசில் அப்படின்னு. ஆமாம் பாட்டி, கொஞ்சம் தெம்பு வந்தா மாதிரி இருக்குது, எனக்கு தைரியம் வந்தா மாதிரி இருக்கு, இனிமேல் நான் ராத்திரி வேலை நான் எழுந்துடா கூட ஒன்று நான் கூப்பிட மாட்டேன் பாட்டி, நான் தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் இந்த குழந்தைகளுக்கும் முதல்ல ஒரு பக்தி மார்க்கத்தை, நல்ல வழியை காண்பிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆஞ்சநேய சுவாமி தான் நமக்கெல்லாம் சொல்லணும். நிர்பயத்துவம் ஆரோஹதம் அஜாட்டியம் வாக்படுத்வஞ்ச அனுமஸ்மரணார் பவேத். அதை தவிர குழந்தை பேசலைன்னா ரொம்ப நமக்கு கஷ்டப்படுறோம். ஒரு வயசு ஆகிடுத்து குழந்தை பேச ஆரம்பிச்சு கொடுத்தா, 2 வயசு ஆகிடுத்துன்னா இன்னும் மனசில் கஷ்டமாக இருக்கும். 3 வயசு வரைக்கும் குழந்தை பேசலைன்னா அந்த குழந்தைய பெற்றவாள்னா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவாள். 3 வயசு ஆகிடுத்து குழந்தை பேசாமல் இருக்கே, என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாள். உடனே அந்த குழந்தைக்கு ஆஞ்சநேயருடையதான அனுகிரகம் போகணும் அப்படின்னு அந்த பாட்டி என்ன பண்ணுவா, நமக்கு எல்லாத்துக்கும் பாட்டி தாத்தா இவா தான், அப்பா அம்மா கூட அப்புறம்தான் சொல்லணும். அந்த ஒரு பால்யத்தில் அந்த பாட்டி தாத்தா தான் ஒரு விசேஷமான ஒரு பக்தியையும் நல்ல வழிகளையும் காண்பித்து நமக்கு மேலே எடுத்துன்னு வருவா. நான் அம்மா ஆற்றுல காரியமாக இருப்பா, அப்பா வேலைக்கு போயிடுவார், அதனால் பாட்டி தான் சில பொறுப்புகள்லாம் அவளுக்கு ஏற்பட்டது. நீ வா, இந்த ஆஞ்சநேயர் 4 பிரதட்சணம் பண்ணு, ஆஞ்சநேயருடைய தீர்த்தத்தை வாங்கிக்கோ, ஷடாரி வாங்கிக்கோ, ஆஞ்சநேயா நமக்கு நல்ல வாய் கொடு, நான் நன்னா அழகாக பேசணும். எப்படி ஆஞ்சநேயருக்கு இந்த பேசக்கூடியதான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னாக்கா, ஆஞ்சநேயருக்கே ஏற்பட்டது அவருடைய வாயில் நல்லது தான் பேசுவாராம். சில பேர் மனசில் வச்சுட்டு இருப்பா, ஆனால் அவள் அறியாத நல்லது டக்குன்னு வராது வாயில்.
ஏடா கூடமாக பேசி வைப்பாள். அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு மறந்து கூட ஒரு தப்பான ஒரு வார்த்தைகள் வாயில் வர. சீதையை பார்த்துட்டு அந்த சமுத்திரத்தில் எகிரி குச்சி தாண்டி இக்கரைக்கு வரார் ஆஞ்சநேய சுவாமி. ஒரு கடலை கடந்துட்டு வரும்போது அந்த காத்துடையதான ஒரு வேகம், ஆஞ்சநேயருக்கு சக்தி இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த காத்துடையதான சமுத்திர காத்தானது காதில் பட்டுதுன்னா ஒய்யின்னு இருக்கும். மூக்கில் பட்டால் கண்ணெல்லாம் பட்டுதுன்னா வாயு உள்ளே போச்சுன்னா தன்னுடையதான நிலையே கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்படி எவ்வளவோ கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் சீதையை பார்த்துட்டோம், இதை ராமரிடத்தில் போய் சொல்லணும் அப்படின்னு வந்த ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருஷ்டுவா சீதா, பார்த்தேன்ற வார்த்தையை முதல்ல சொல்கிறேன். சாதாரணமாக மந்த புத்தி உள்ளவர்கள்லாம் என்ன சொல்லுவா, ராமா சீதைய அப்படின்னு ஆரம்பிப்பா. என்னப்பா விஷயத்தை சொல்ல நீ அப்படின்னு. இல்லை சீதையை பார்த்தியா இல்லையா சொல்லு அப்படின்பா. அந்த மாதிரி எதிராளிகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிவிடுவாவெல்லாம். அது இவாளுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதிராளிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சரியில்லாத ஒரு வார்த்தைகளை மறந்து கூட பேச மாட்டாராம் ஆஞ்சநேய சுவாமி. வந்த உடனே ஆஞ்சநேய சுவாமி திருஷ்டுவா சீதா, கண்டேன் சீதையை, அந்த கண்டேன்றதான ஒரு வார்த்தையை முதல்ல போட்டேன். பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா எதைன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ராமர் அனுப்பினது எதுக்கு? சீதையை பார்த்துட்டு வான்னு தான் அனுப்பிச்சார். நீ ராவணனை போய் பார்த்துட்டு வா, அந்த ராவணனுடையதான படைகள்லாம் எப்படி இருக்குது, அந்த படையில் இருக்கக்கூடியதான ராட்சசனுக்கெல்லாம் என்ன பலம், அவனுக்கிட்ட விசேஷமான அஸ்திரங்கள் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வான்னு சொல்லி ராமர் அனுப்பலை. அனுப்பின ஒரே காரியம் சீதையை பார்த்துட்டு வா. அதனால் சீதையை பார்க்குறதே முக்கியமானது. அதனால் கண்டேன் திருஷ்டுவா சீதா, சீதையை பார்த்துட்டேன்னு சொன்னாராம். உடனே ராமர் என்ன பண்ணாராம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சுன்னு அப்படியே ஆஞ்சநேயரை பிடிச்சி வாரி அணைச்சுட்டாராம். உனக்கு நான் இதுக்கு மேலே என்ன கொடுக்க போகிறேன், தன்னடியார்க்கு தன்னையே தந்த கற்பகம் அப்படின்றது அந்த இடத்துல ஆணித்தனமாக தெரிகிறது. ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லும்போது தன்னடியார்க்கு தன்னையே தந்த கற்பகம்னு ஆழ்வார் சாய்கிறார். தன் அடியார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமாள் என்ன கொடுத்தார், சுவாமி என்ன கொடுத்தார் அப்படின்னா, வீடு கொடுத்தார், வாசல் கொடுத்தார், பசுமாடு ஆடு கோழி இதெல்லாம் கொடுத்தார். அப்படின்னாக்கா வீடு கொடுத்தார், ஒரு வெள்ளம் வந்ததுன்னா அடிச்சும் போடுறது. மாடு கொடுத்தார், அதுங்களுக்கு ஏதோ வியாதிகள் வந்தால் சரியாக போச்சு. நகை நட்டு அதெல்லாம் கொடுத்தார், திருட வந்தால் தூக்கும் போடுறான். இப்படி ஒன்று எதை கொடுத்தாலும் நம்ம விட்டு விலகக்கூடியதானது ஐஸ்வர்யங்கள். நிலையாக இருக்கும்னு நம்ம ஐஸ்வர்யத்தை சொல்ல முடியாது. வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை நிற்குறில் ஆழ்ந்தார் கடற்பள்ளி அண்ணல் அடியவராமினே அப்படிங்கிற. வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை. எப்பவும் அந்த ஒரு பெரிய பணக்காரனாகவே ஒருத்தன் வாழ்ந்துட முடியாது. அவனுடையதான ஆயுட்காலத்தில் நிலைமைகள் மாறத்தான் செய்யும். ஏழையாக இருக்கிறோம் பணக்காரனாக வருவான், பணக்காரனாக இருக்கும் ஏழையாக வருவான். இந்த மாதிரி மாறுதலுக்கு உட்படும். அதனால் சுவாமி என்ன பண்ணிட்டாராம், நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன்னு ஆஞ்சநேயருக்கு அப்படியே கட்டுண்டாராம். ஆஞ்சநேயரை பிடிச்சி யாராவது அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவார். ஆஞ்சநேயர் பார்த்தா சாதாரண குரங்கு, ஒரு குரங்கை பிடிச்சி யாராவது கட்டிப்பாளா? என்ன தான் சகாயம் பண்ணால் கூட அந்த குரங்கை கட்டிப்பாளா அப்படின்னா, அந்த ஆஞ்சநேயருடையதான ஒரு பண்ண காரியம் அப்படி இருந்துதான். அந்த மாதிரி ஆஞ்சநேயருடையதான அனுகிரகம் இருந்ததுனாக்கா நல்ல பேசக்கூடியதான திறமைகள் உண்டாகும்.
அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் ஆரோகதம் அஜாட்டியம் வாக்படுத்துவஞ்ச அனுமஸ்மரணார் பவேது. ஆஞ்சநேயரை நினச்சாலே போருங்கிறான். இங்கே பக்கத்தில் நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் இருக்கார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா மதுராந்தகத்தில் ஏரிகாத்தராமர் கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த பக்கத்தில் போனோம்னா திருவள்ளூர்லேயும் பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே சோழிங்கபுர க்ஷேத்திரத்தில் விசேஷமான ஒரு ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் நரசிம்மருக்கே சகாயம் பண்ணதான ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வேண்டின்றால் நமக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நரசிம்மருக்கே சகாயம் பண்ணுறாராம். என்ன நரசிம்மருக்கு சகாயம் பண்ணுறாருன்னா, அந்த காலத்தில் இந்த பேய் பிசாசு எல்லாம் மனுஷர்களை பிடிச்சிட்டு ஆட்டும். பிரம்ம ராட்சஸு, பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் அது போயிடுது. அப்படி மனுஷர்களுக்கு பேய் பிடிச்சிருத்துனாக்கா அவன் நிலையே எப்படி இருக்கான்னே தெரியாது. இப்போ நம்ம ஒரு திட்டத்துக்கு மேலே கோபம் வந்ததுன்னா ஒரு மனிதன் எப்படி இருக்கான் அவனுக்கே தெரியல, என்ன பண்ணுறான் என்ன ஏதுன்னு. அந்த மாதிரி பேய் பிடிச்சவா என்ன பண்ணுறா என்ன ஏதுன்னு அவளுக்கே தெரியாது, ஏதோ பண்ணிட்டு இருப்பாவா. அவளுக்கு கையில் காலில் அடிபட்டால் கூட ஒன்றும் தெரியாது. அந்த நிலைமையில் அவளை ஆளாயிடுவா. அப்போ பெற்றவாள்லாம் சோழங்கிபுரத்தில் போய் நிருசிம்மனை பிரார்த்தனை பண்ணாக்கா அவளுக்கு அந்த பேய் விட்டு போயிடுன்றது ஒரு பெரியவாள் காலத்திலே நடக்கிற ஒரு விஷயம். சப்த ரிஷிகள்லாம் நிருசிம்மனை பிரார்த்தனை பண்ணி அங்கே பிரதிஷ்டை பண்ணி சப்த ரிஷிகளால் ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான் அகோபில க்ஷேத்திரத்தின் நிருசிம்மனை சப்த ரிஷிகளை இங்கே பிரார்த்தனை பண்ணி வரவழைச்சு ஆராதனை பண்ணான். இங்கே வரக்கூடியதான மனுஷர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ தான் காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். சரிக்கா நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னதை என்ன 10 அடியவர்க்கு எளியவன் ருச்சிராங்கதாய நமஹா விதேயாத்மான்லாம் பேர் பெருமாளுக்கு அப்படிலாம் ஒரு பேர் உண்டு. பக்தர்கள் என்ன சொல்கிறாலோ அதை கேட்குறதுல அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். யசோதைக்காக கட்டுப்பட்டு நின்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி நிருசிம்மன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னாராம். யார் என்ன தப்பு பண்ணாலும் அவளுக்கு தண்டனை கொடுக்காத, அவளுடைய கஷ்டங்களெல்லாம் போக்கி நீ தான் காப்பாற்றணும்னு நிருசிம்மன் இடத்துல சப்த ரிஷிகளும் பிரார்த்தனை பண்ணுறான். சரி அப்படின்னு ஒத்துண்ட உடனே யோக பீடத்தில் பெருமாள் நரசிம்மர் உட்காந்துருந்தார். உடனே நமக்கு ஒருத்தர் சகாயத்துக்கு இருந்தால் பிரயோஜனமாக இருக்கும். இந்த மலையில் காடாக இருக்குது, நம்ம தனியாக உட்காண்டிருக்கோம், அதனால் யாராவது ஒரு சகாயத்துக்கு வேணும்னு ஆஞ்சநேயரை கூட்ட. ஆஞ்சநேயர் எங்கேயோ ஒரு காட்டில் ராமகிருஷ்ணா சொல்லிட்டு உட்காண்டிருக்கார். ஆஞ்சநேயரை கூட்ட ஆஞ்சநேயர் சுவாமி எதுக்கு அடியான் தாசன் எதுக்கு கூட்டீர் அப்படின்ன. இல்லை இங்கே வரக்கூடியதான மனுஷர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு சப்த ரிஷிகளுக்காக நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஆனால் நான் தனியாக இருந்து பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீ கொஞ்சம் கூட சகாயத்துக்கு இருந்தால் பிரயோஜனமாக இருக்கணும்னு நிருசிம்மமூர்த்தி ஆஞ்சநேயர் இடத்துல கேட்குற. உடனே ஆஞ்சநேயர் சொல்கிற, நான் எப்பவுமே ராமரை ஆராதிக்கக்கூடியவன், ராமர் இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு. நரசிம்மர் சொல்ல, நான் தானே ராமனை அவதாரம் பண்ணேன்னா அந்த உருவத்தை நான் ஆசைப்படலை, ராமராக இருக்கக்கூடியதான உருவத்தை தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்து நரசிம்மர் ராமரை போய் அயோத்தியில் போய் கூப்பிட்ற. அவர் என்ன பண்ண, ரங்கநாதன் வந்தால் நான் வரேன்னுட்ட. சரி, சப்த ரிஷிகளுக்கு கொடுத்ததான வாக்கை நம்ம காப்பாற்றணும்னா சில கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்ன்ட்டு நரசிம்ம சுவாமி என்ன பண்ணார், அயோத்தியிலேருந்து நேராக ஸ்ரீரங்கம் வந்தார். திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம்ன்றதான ஒரு உயர்ந்த க்ஷேத்திரம், 2 காவேரிகளுக்கு நடுவில் ரங்கநாதன் படுத்துட்டுருக்கார். அந்த இடத்துக்கு நிருசிம்மன் போய், ஹே பிரபு ரங்கநாதா, இதே போல் சமாச்சாரம், சப்த ரிஷிகளுடையதான வாக்கை நான் பரிபாலனம் பண்ணணும்னா கூட சகாயத்துக்கு ஆஞ்சநேயர் ஓணும், ஆஞ்சநேயரை கூட்டா ராமர் ஓணுங்கிறார், ராமரை போய் கூட்டா ரங்கநாதன் வந்தால் நான் வரேங்கிறார், அதனால் நீ கொஞ்சம் எழுந்து வாயேன் அப்படின்னாராம். சரி, 10 அடியவர்க்கு எளியவன்னு விசேஷமாக ஆழ்வார்கள் என்னை பிரார்த்தனை பண்ணியிருக்கா, மங்களாசாசனங்கள்லாம் பண்ணியிருக்கா, அதனால் நான் கிளம்பி வரேன்னு சொல்லி
ஆதிசேஷனையும் கூட்டுண்டு, இன்னும் ரங்கநாதன் படுத்துட்டே இருக்கிற பெருமாளும் இல்லையா, அதனால் ஆஞ்சநேயரை அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஆதிசேஷனையும் கூட்டுண்டு ரங்கநாதன் ராமர்கிட்டக்கு போய் ராமரையும் அயோத்தியிலேருந்து ராமரையும் கூட்டுண்டு சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் எல்லாரையும் கூட்டுண்டு ஆஞ்சநேயரோடு சேர்ந்து அந்த சோழங்கிபுரம்ன்றதான இருந்த க்ஷேத்திரத்தில் சின்னமலைன்னு சொல்லுவாள், அந்த சின்னமலையில் போய் உட்கார்ந்தாராம். இங்கே வரக்கூடியதான பக்தர்களுக்கு வெள்ளிக்கிழமையில், சனிக்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமையில் வரவாளுக்கு பேய், பிசாசு, பூதம், பிரம்மராட்சஸு இந்த மாதிரி கெட்ட ஜந்துக்களால், அதை தவிர புலி, சிங்கம், யானை, பாம்பு, ஒரு சின்ன பூரான் கடித்தா கூட சரி, வேறு ஏதாவது விஷப்பூச்சிகள் கடித்தா கூட அங்கே இருக்கக்கூடியதான ஒரு ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிட்டு, நான் அனுமஸ்மரணாத் பவேத்துன்னு இங்கே வாக்கியம் இருக்குது. நம்ம சோழங்கிபுரம் போய் தான் சும்மா பிரார்த்தனை பண்ணோம், ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணோன்றதில்லை. இங்கே இருந்துட்டபடியே அந்த ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிட்டு விசேஷமாக வரக்கூடியதான இந்த அனுமத் ஜெயந்தி உற்சவத்தில் அங்கங்கே எவ்வளோ பேர்கள் நம்ம பாரத தேசத்தில் ராமகிருஷ்ணான்னு பகவன் நாமாவை சொல்லிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி அங்கங்கே ஆஞ்சநேயர் இருந்துட்டுருக்காராம். யார் ராமான்னு சொல்கிறாலோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காராம், யார் ராமாயணம் படிக்கிறாலோ அங்கே ஆஞ்சநேயர் இருக்காராம். அப்படி ராமனுடையதான கதை எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காராம். அப்பேற்பட்டதான உயர்ந்த ஒரு பக்தனாக இருக்கக்கூடியதான ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழுமினே அப்படின்ற அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னா ஆஞ்சநேயரை பார்த்து கற்றுக்கணும். அந்த ஒரு ஆஞ்சநேயருடையதான அனுகிரகம் இருந்ததுனாக்கா விசேஷமான ஒரு கிருபையானது ஏற்படுறது. நம்மெல்லாம் ஆஞ்சநேயர் ஒரு ஊர்லேயும் போய் பார்த்தா இத்தனை அடி இத்தனை அடி இத்தனை அடின்னு சொல்கிறா. ஆஞ்சநேயருக்குன்னு எவ்வளவோ பக்தாதிகள்லாம் வந்து சேவிக்கிறா. அவளுக்குள்ளதான கஷ்டங்கள்லாம் போய் நல்லது நடக்கிறதுன்றது இந்த கலியுகத்தில் நன்னா தெரியறது. அதனால் ஜெய் ஸ்ரீராம், ஆஞ்சநேயாய நமஹா, பஜரங்கபலி.